விஜயும் அஜித்தும் தமிழ் மீடியாக்களை தள்ளி வச்சது பிறகு தான் அவங்க வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போனாங்க. அல்லது அந்த பெரிய இடத்துக்கு போன உடனே அவங்க செஞ்ச காரியம் என்னென்னா அந்த மீடியாக்களிடமிருந்து விலகி போனது தான். இப்போ நாம் மட்டும் மீடியா ஃப்ரெண்ட்லியாக எதுக்கு இருக்கணும்? அப்போ நம்மளும் பார்த்திங்கன்னா இவங்க எட்ட முடியாத ஒரு இடத்துல இருந்தோம்னா நம்மளையும் நம்பர் ஒன்னாக இவங்க கொண்டாடுவாங்க அப்படின்னு ஒரு மனநிலை வந்து சூர்யாவுக்கு ரொம்ப காலமாக இருக்குது. என்ன காரணம்னா, ஒரு பிரபலமான இணையதளம் சூர்யாவை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க பேட்டி கேட்டு. அப்போ சூர்யா பேட்டி தர்றேன்னு சொல்லணும் அல்லது தரமாட்டேன்னு சொல்லலாம், அது ரெண்டையும் சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த பேட்டி கேட்ட பத்திரிகையாளர்கிட்ட என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் எப்படி எங்கிட்ட பேட்டி கேட்டீங்க? அஜித்திட்ட கேட்பீங்களா, விஜய்கிட்ட கேட்பீங்களா, எங்கிட்ட மட்டும் எப்படி கேட்டிங்கன்னு பயங்கரமாக சண்டையே பிடிச்சிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? சூர்யாவுடைய மைண்டில் வந்து நாமும் விஜய் தான், நாமும் ஒரு அஜித் ரேஞ்சு தான் அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கேள்வி. ஸோ அப்படி இருக்கிற சூர்யா இன்றைக்கி ரெட்ரோ படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக பத்திரிகையாளர்களை சந்தித்தா நம்ம எப்படி சந்திக்கிறது? நம்ம வந்து விஜய் ரேஞ்சில் இருக்கோம், அஜித் ரேஞ்சில் இருக்கோம், நம்ம எதுக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கணும் அப்படிங்கிற அந்த மனோபாவம் தான் முதன்மையான காரணம்.